ஹalleluya ஹalleluya. அப்படியே கண்களை மூடி கையை உயர்த்தி என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ வாழ. எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ, நீங்க இல்லாம வாழ முடியாது. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் இயேசையா என் பக்கத்தில். நன்றி. எவ்வளவுதான உங்க சத்தம்? கையை உயர்த்தி சொல்லுவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. Thank you Lord. ஹalleluya. நன்றி அப்பா. நீங்க இல்லாம வாழ முடியாது. நண்பர்கள் இல்லாம வாழ்ந்துடலாம், உறவுகள் இல்லாம வாழ்ந்துடலாம், நேசிக்கிறவர்கள் இல்லாம வாழ்ந்துடலாம். இயேசு இல்லாம வாழவே முடியாது. எல்லாமே ஒரு கட்டத்துல ஒரு காலத்துல கூட இருக்கும் போயிடும். ஆனா அவர் சொல்றாரு, நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போகவே மாட்டேன். என்னைக்கு ஒரு மனுஷன் இயேசு இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்றானோ, அவன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் வெற்றியா தான் இருக்கும், கடைசி வரைக்கும் ஜெயமா தான் இருக்கும். ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம் அந்த பிரசன்னத்தோட. இயேசுவே என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹalleluya 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 ஹalleluya. ஷபா உடபானியா தரா ஷபா. come on மறுபடியும் ஹalleluya yes yes. கட்டுகள் மாறட்டும், ஒரு மனம் உண்டாகட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும். பாடுங்க பாடுங்க மறுபடியும் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஒரே மனமா ஒரே குரலா சத்தம் உயர்த்தி எவ்வளவு சத்தமா பாட முடியுமோ, எவ்வளவு சத்தமா துதிக்க முடியுமோ சொல்லுங்க சொல்லுங்க. ஷாபா ரேக்கே ரேக்கே. கட்டை உடைகிறேன், கட்டையை மாற்றும், கட்டுகளை உடைகிறேன். ஒரு மன ஆவி ஜனங்களுக்கு உண்டாகட்டும். எல்லாருடைய இருதயமும் எல்லாருடைய சிந்தனையும் கர்த்தருக்கு நேராக திருப்பப்படுவதா திருப்பப்படுவதா. ஷாபா ரபா. பாடுங்க பாடுங்க பாடுங்க. ஹalleluya ஹalleluya. பின்னால பின்னால மகிமை. நீங்க மகிமையை பார்க்க போறீங்க, நீங்க மகிமையை பார்க்க போறீங்க, நீங்க வல்லமையை பார்க்க போறீங்க, இன்னைக்கு மகத்துவத்தை பார்க்க போறீங்க, பரிசுத்த ஆவியாருடைய கிரியையை பார்க்க போறீங்க. அந்த பிரசன்னம் அந்த பிரசன்னம் அந்த பிரசன்னம் உன்னை நீங்க உடைக்க போகுது. அந்த பிரசன்னம் உன்னை உருவாக்க போகுது. அந்த பிரசன்னம் நீங்க உன் கூட பேச போகுது. அந்த பிரசன்னம் உன்னை எழுப்ப போகுது. அந்த பிரசன்னம் மகிமை விளங்க பண்ண போகுது. ஓ ஓ எஸ். அந்த பிரசன்னம் அந்த பிரசன்னம். ஆமென் ஆமென். ஒரு பிரச்சனைக்கு முடிவு பிரசன்னம் தான். ஒரு வாழ்க்கையோட உயர்வு பிரசன்னம் தான். ஒரு வாழ்க்கையின் பேர் பிரசன்னம் தான். அப்பா
ஒப்பு கொடுங்க. வேற எந்த சிந்தனையும் வேண்டாம், வேற எந்த எண்ணமும் வேண்டாம். நன்றி. ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷை, 2 நிமிஷம் அந்நிய பாஷை, 2 நிமிஷம் அந்நிய பாஷை, 2 நிமிஷம் அந்நிய பாஷை. பாடுறவங்க பாடிட்டே இருங்க. ஹல்லேலூயா பாடுங்க. அந்நிய பாஷை பேசுறவங்க துதிக்க பார்க்கலாம். வாயை திறந்து கையை கட்டியோ கையை உயர்த்தி எப்படி துதிக்கணுமோ, எப்படி ஆராதிக்கணுமோ. கமான் 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 கமான். கர்த்தருடைய நேரம் இது. உன்னுடைய நேரம் இல்லை, இது ஆண்டவருடைய நேரம். வா, வல்லமை 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 வல்லமை, மகிமை 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 மகிமை. காபா கோ ஷெக்கே ரே காபா பாபா. விளங்கட்டும், வல்லமை விளங்கட்டும், மகிமை விளங்கட்டும், மகிமை விளங்கட்டும், வல்லமை விளங்கட்டும், வல்லமை விளங்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். எஸ் எஸ் எஸ். நல்ல 2 நிமிடம் போதாது. கையை தட்டி கையை தட்டி நீங்க அந்த பிரசன்னத்துக்குள்ள வரணும்னு தான் நான் சொல்லிக்கிறேன். நீங்க எல்லாரும் இந்த பிரசன்னத்துக்குள்ள வரணும்னு தான் விரும்புறேன். நீங்க எல்லாரும் இந்த பிரசன்னத்துக்குள்ள வரணும்னு தான் கர்த்தர் விரும்புறாரே. மனுஷனை பார்க்காதீங்கம்மா, உலகத்தையே நம்பி நிற்காதீங்கம்மா. இயேசுவை மட்டும் பாருங்க. அவர் தான் உயிர், அவர் தான் ஜீவன். நீ நம்புறது எல்லாம் ஒன்னும் ஒரு நாள் கைவிட்டுரும். நீ சார்ந்து இருக்கிறது எல்லாம் ஒரு நாள் உன்னை தூக்கி எறிஞ்சிடும். நீ ஒரு நாள் உலகத்தில் உள்ள மனுஷனால தூக்கி எறியப்படுவான். அதை நம்பியே வாழாதீங்க. இயேசுவை மட்டும் நம்பி நில்லுங்க. எனக்கு அவர் போதும், எனக்கு இயேசு போதும். அவர் இல்லாம நான் இல்லை, அவர் இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லை, அவர் இல்லாம எனக்கு ஜீவன் இல்லை, அவர் இல்லாம எனக்கு சமாதானம் இல்லை, அவர் இல்லாம எனக்கு எதுவுமே இல்லை. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல். எல்லாரும் சொல்லுங்க, இயேசையா நீர் இல்லாமல். இந்த ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து மட்டும்தாங்க சொல்ல முடியும். நம்ம பல நேரத்துல நண்பர்களை பார்த்து நீ இல்லாம எனக்கு வாழவே முடியாது, நம்ம நேசிக்கிறவங்களை பார்த்து சொல்றோம் நீ இல்லாம எனக்கு வாழவே முடியாது. அதுல பல முறை நமக்கு ஏமாற்றங்கள் வந்துடும். ஆனா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, மறுபடியும் கையை உயர்த்தி, நீர் இல்லாமல் அறிக்கை செய்யுங்க. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீங்க பேசுங்கப்பா, உங்க சத்தத்தை கேட்கறதுக்கு தான்ப்பா காலையில் ஓடி வந்திருக்கிறோம். ஆண்டவர்களோடு பேசுவேன், வார்த்தைகளை கர்த்தர் தர வேண்டும். நான் அல்ல, கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். என் வார்த்தை அல்ல, உங்க வார்த்தை வெளிப்பட வேண்டும். ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் என்று சத்தமாக சொல்லுங்க. நம்ம கடைசியில் என்னாத்துமாவை சொன்ன பிற்பாடு ஒரு ஆமென் சொல்ல பாருங்க, அதைத்தான் வேகமாக சொல்லணும். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இன்றைக்கு உங்களோடு தெய்வ வார்த்தையை இந்த முதல் செக்ஷனில் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களையும் கர்த்தரை விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிப்பார். உங்களோடு பேசும்படி ஒரு வேத பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம், வாசிக்க போகிறோம். நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம், நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம். நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம். அப்படி ஒன்று இருக்குதா பாஸ்டர்? பைபிளில் இருக்குதா? புதுசாக சொல்கிற மாதிரி இருக்குதா பாஸ்டர்?
நாங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், சங்கீதம் இதைத்தான் படிச்சிருக்கோம். நீங்கள் இன்னமும் புதுசாக ஒன்று சொல்றீங்களே அப்படின்னு நிறைய பேர் பட்டவனையே பார்க்குறாங்க. 66 புஸ்தகத்தில் இந்த நாகும் எங்கே இருக்கு அப்படின்னு தெரியுறாங்க. ஆனால் பரவாயில்லை, எடுத்துட்டீங்க, சோத்திரம். இப்போ 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாகும் 2:8 படிக்காரா? படிக்க வசனம் படிக்கலாமா? வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப வரும் பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்ப வரும் பண்ணுவார். யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுகிறது போல இஸ்ரவேலின் மகிமையை திரும்ப வர பண்ணுவேன். இன்னைக்கு கர்த்தர் நல்ல ஒரு தீர்க்கமான வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களோட பேச என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார். அந்த வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, இஸ்ரவேலின் மகிமையை நான் திரும்பவும் வர பண்ணுவேன். இஸ்ரவேலின் மகிமையை நான் திரும்பவும் வர பண்ணுவேன் என்பது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. மகிமை திரும்பி வரும். எல்லாரும் சொல்லுங்க, மகிமை திரும்பி வரும். ஆண்டவர் இந்த நாட்களிலே ஆண்டவர் ஒரு விசேஷித்த காரியத்தை தேவன் சபைக்குள்ளே, தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன சொல்கிறார்? இஸ்ரவேலின் மகிமை திரும்ப வர பண்ணுவேன். அப்போ ஒரு காலத்துல அந்த மகிமை இருந்தது, ஒரு காலத்துல மகிமை வெளிப்பட்டது, ஒரு காலத்துல மகிமையின் பிரசன்னத்தை அனுபவித்தார்கள், மகிமையை ஜனங்கள் தரிசித்தார்கள், மகிமையை ஜனங்கள் கண்டார்கள். ஆனால் ஒரு காலகட்டம் வரும் பொழுது அந்த பிரசன்னத்தை, அந்த வல்லமையை, அந்த மகிமையை, அந்த தேவனோடு உள்ள உறவை ஜனங்கள் இழந்து போனார்களாம். இப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் இழந்து போன அந்த மகிமையை, இழந்து போன அந்த பிரசன்னத்தை, இழந்து போன தேவனுடைய வல்லமையை நான் திரும்பவும் அவர்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. மகிமை அப்படிங்கிறது பிரசன்ஸ், பிரசன்னம். நம்ம ஸ்தோத்திரம், பிரசனம் அப்படின்னு உணர்றோம் பாருங்க, தேவ பிரசனத்தை அனுபவிக்கிறோம் பாருங்க. அப்போ எப்போ இழந்தார்கள்? எப்போ மகிமை வெளிப்பட்டது? எப்போ மகிமை ஜனங்களுக்கு அற்புதம் செய்தது? எப்பொழுது மகிமை ஜனங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்தது? மோசேயினுடைய காலத்தில், மோசேயின் நாட்களில் ஆண்டவர் ஜனத்துக்கு சொல்லுகிறார், மோசேக்கு சொல்லுகிறார், ஒரு உடன்படிக்கை பெட்டியை ஏற்படுத்தி, உடன்படிக்கை பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டியை ஏற்படுத்தி, அந்த பெட்டியை நீ போகிற இடமெல்லாம், நீ போகிற சபைகளில் எல்லாம், எங்கெல்லாம் போகிறியோ அப்பெல்லாம் இந்த பெட்டியை நீங்க கொண்டு போங்க. ஏன்னா இது ஆசரிப்பு கூடாரத்துல ஏற்படுத்தப்படுகிறது. அன்று சொன்னாரு, என் மகிமை அங்கே விளங்கும். அப்ப ஆசரிப்பு கூடாரத்துல ஏற்படுத்தப்பட்டவைகள் தான் உடன்படிக்கை பெட்டி. அதான் மகிமை, அதுதான் மகிமை. அந்த மகிமை தங்கி இருக்கிற நாட்களில், அந்த மகிமை வெளிப்பட்ட நாட்களில் கர்த்தருடைய சத்தத்தை ஜனங்கள் கேட்டார்கள், தேவனுடைய வார்த்தை ஜனங்கள் கேட்டார்கள், அந்த மகிமையின் பிரசனத்தை ஜனங்கள் அனுபவித்தார்கள். ஆண்டவர் மகிமையில் பேசினார், ஆண்டவர் வார்த்தை மூலமாய் பேசினார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான அனுபவம். இப்ப சொல்றாரு, நீங்க வனாந்தரத்துல பிரயாணம் பண்ணும் பொழுது அந்த பெட்டியை, என்ன பெட்டி? உடன்படிக்கை பெட்டிய, அதான் மகிமைய நீங்க எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறார். இப்ப இவர்களுடைய பிரயாணங்களிலே எங்கெல்லாம் இவர்கள் போகிறார்களோ அங்கெல்லாம் இந்த உடன்படிக்கை பெட்டிய சுமந்து கொண்டு போகிறார்கள். அதை சுமக்கிறதற்கு ஆசாரியர்களை நியமித்து வைத்தார். இந்த பெட்டிய சாதாரணமான ஆளு சுமக்க கூடாது, இந்த பெட்டியை சாதாரணமாக ஆளு சுமக்க முடியாது. அப்ப அதை சுமக்கிறதுக்குன்னு கர்த்தர் ஒரு குரூப்பை ஏற்படுத்தினார். அவங்க தான் லேவியர்கள், ஆசாரியர்கள். இதை பெட்டி என்ன செய்யணுமா? தோல்ல சுமந்துக்கிட்டு போகணும். எங்கெல்லாம் இந்த உடன்படிக்கை பெட்டி போச்சோ அங்கெல்லாம் வல்லமை வெளிப்பட்டுச்சு. எங்கெல்லாம் இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகத்துவம் வெளிப்பட ஆரம்பித்தது. இன்னும் சொல்ல போனா, யோசுவாவின் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது யோர்தானை ஜனங்கள் கடக்கணும்.
யோர்தான் பிரவாகித்து வருது. யோர்தான் ஜனங்களுக்கு முன்பதாக பிரவாகித்து வருகிறது. அந்த யோர்தானை கடக்கிறது கூடிய பலன் அவங்களுக்கு இல்லை. அதை பார்க்கும் போது பயமா இருக்குது. இதை கடக்க முடியாது இருக்கிறாங்க. ஆனா யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஜனங்களை ஆயத்தப்படுத்தி, ஜனங்களை தகுதிப்படுத்தி யோர்தானை கடக்க போறீங்க. இது ரொம்ப எளிமையா போகும். அதாவது ஜனங்களுடைய பார்வையிலே கடினமா இருக்கிறவைகளை கர்த்தர் சொல்றார், ரொம்ப ஈஸியா கடந்துருவீங்க. பல நேரங்களில் நம்ம பார்வையில நிறைய விஷயங்கள் கடினமா இருக்கு. ஆனா கர்த்தருடைய பார்வையில் அது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க நினைப்பி, இதை நான் எப்படி ஜெயிக்க போறேன், இதை நான் எப்படி கடக்க போறேன், இந்த காரியத்தில் எப்படி வெளியே வர போறேன், இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காத காரியம். ஆனா தேவ பிரசன்னத்தை நீங்க உணர்ந்தீங்கன்னா, தேவ பிரசன்னத்தை அனுபவிச்சீங்கன்னா, உண்மையாய் தேவ பிரசன்னத்தை வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா கடந்து போயிருக்கலாம். அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? இதை என்ன சாத்தியப்படுத்த முடியாது, இதை என்னால விட முடியாது, இதை என்னால கடக்க முடியாது, இது ரொம்ப கடினமான காரியம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இந்த பிரசன்னம் உங்க மேல இருந்தா, இந்த வல்லமை உங்க மேல இருந்தா, ஆவியானுடைய ஆளுகை உங்க மேல இருந்தா, நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய யோர்தானா இருந்தாலும் அது ரொம்ப சிம்பிளா கடந்து போகலாம். அவன் பிரச்சனையை பெருசா பார்க்காத, உனக்கு முன்னாலே இருக்கிற சூழ்நிலையை பெருசா பார்க்காத, உனக்கு முன்னாலே இருக்கிற தடையை பெருசா பார்க்காத, அதற்கு முன்பதாக நடத்துகிற ஆண்டவரை பாரு, அந்த பிரசன்னத்தை பாரு. அது உன்னை ஈஸியா கொண்டு போகும். நம்ம எப்பவுமே பிரச்சனையை தான் பெருசா சொல்றோம். நிறைய பேர் ஆண்டவரை பெருசா சொல்றது இல்லை. நிறைய பேர் கோலியாத்தை தான் பெருசா சொல்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு முன்பதாக எழுப்பி வந்த பெலிஸ்தியன், அந்த கோலியாத்தை வந்து நிற்கிறான். ஒவ்வொரு நாளும் வருவானா, ஜனங்கிட்ட பேசுவானா, வாங்கடா, யாருடா எங்க கூட யுத்தம் பண்ண வர்றீங்க, வாங்கன்னு பேசுவான். ஜனங்கள் எல்லாரும் அவன் உயரத்தை பார்த்து, அவனுடைய நிலையை பார்த்து, அவனுடைய திறமையை பார்த்து, அவனுடைய பேச்சை பார்த்து அதைத்தான் பேசிட்டே இருக்காங்க. ஐயோ, கோலியாத்து இவ்வளவு உயரமா இருக்கான் பாரு, கோலியாத்து எப்படி இருக்கிறான் பாரு. ஆனா தாவீது மட்டும்தான் கோலியாத்தை பெருசா பார்க்கவே இல்லை. தாவீது எப்படி பார்த்தானா தெரியுமா? தாவீது கோலியாத்தை எப்படி பார்த்தானா தெரியுமா? எனக்கு என்னமோ நீங்க என்ன ஒரு மாதிரி கோலியாத்தை இப்ப சொல்லுங்க, தாவீது கோலியாத்தை எப்படி பார்த்தான்னு தெரியுமா? எப்படி பார்த்தான்? நியாயமான கரெக்ட். அக்டாமல் இந்த மாதிரி பதில் சொல்றதுக்கு அவங்க முதல் வரிசையில முதல்ல உட்கார வச்சிருக்கோம். நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல, அதுக்கு தான் நாங்க வச்சிருக்கோம். ஆண்டவர் நல்லவர். ஆமா. எப்படி பார்த்தானா தெரியுமா? அதை சொல்றது நான் கிடைக்காது, உங்களை நான் ஒண்ணும் கிடைக்காது. கோலியாத்துக்கு முன்னால தாவீது சின்ன பையனா இருக்கிறான். கோலியாத்து பெரிய ஆளு, யுத்த வீரன், பராக்கிரமசாலி. ஆனா தாவீது அபிஷேகம் பெற்றவன், தேவ ஆவியை பெற்றவன், தேவ வல்லமையை பெற்றவன். பிரச்சனை எப்படி பார்க்கிறான்? நாயா பார்க்கிறான், நாயா பார்க்கிறான். நான் நினைக்கிறேன், நாயா பார்த்ததுனாலதான் கல் எடுத்துட்டு போனான். இந்த நாயை கொல்றதுக்கு கல்லு போகும். அல்லேலூயா சொல்லுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவர் நல்லவர். நல்ல கவனிங்க. நம்ம எப்பவுமே நம்ம வாழ்க்கையில நமக்கு முன்னாலே இருக்கிற தடையை பெருசா பார்க்கணும். இது எப்படி போகும்னு தெரியல பாஸ்டர், பாஸ்டர் இது எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல பாஸ்டர், பாஸ்டர் இந்த மாசம் எப்படி ஓட போகுதுன்னு தெரியல பாஸ்டர், பாஸ்டர் ஐயோ இந்த பிரச்சனை எப்படி டீல் பண்ண போற. நீ பிரச்சனைய பெருசா பார்க்கிற வரைக்கும் அது ஒன்ன விட்டு போகாது. நீ பிரச்சனைய ஒண்ணும் இல்லை, பிரச்சனையை சால்வாக்குகிற தேவன் என் கூட இருக்கிற, பிரச்சனை உடைக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிற, என் மேல இருக்கிற பிரச்சனம் எனக்கு முன்னால இருக்கிற பிரச்சனையை உடைக்கும். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம், ஈஸியா ஜெயிச்சிடலாம். வியாதியை பெருசா நினைக்கிறோம், பலவீனத்தை பெருசா நினைக்கிறோம், போராட்டத்தை பெருசா நினைக்கிறோம், சவாலை பெருசா நினைக்கிறோம். இப்படி சொல்லிட்டான் பாஸ்டர், இப்படி சொல்லிட்டான் பாஸ்டர். சொன்ன கேட்கிறேன், நம்முடைய தேவன் உலகத்தில் இருக்கிறவரிலும் பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவரிலும். அப்போ இந்த உடன்படிக்கை பட்டியை சுமப்பதற்கு லேவியர் ஆசாரிகளை நிறுத்தி இருக்கிறார்கள். யோர்தான் வருகிறது, அது பிரவாகித்து வருகிறது, அதை தாண்டி போறதுக்கு சக்தி கிடையாது. ஏன்னா அது பெரிய பிரச்சனை.
யோர்தான்னா தடை, யோர்தான்னா சோதனை, யோர்தான்னா கடினம், யோர்தான்னா கஷ்டம், நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த பக்கம் இருக்கிறாங்க, அதை தாண்டி அந்த பக்கம் போகணும். பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா யோசுவா சொல்றான், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, உங்களை ரெடி பண்ணுங்க, உங்களை ஆயத்தப்படுத்துங்க, உங்களுக்கு முன்னால் கர்த்தர் அற்புதம் செய்ய போறார். ஜனங்கள் கேட்டிருப்பாங்க, இவ்வளவு பெரிய யோர்தானை எப்படியா தாண்ட முடியும், இவ்வளவு பெரிய பிரச்சனை எப்படியா தாண்ட முடியும்? ஆண்டவர் சொல்லி கொடுத்தா, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வருகிற லேவியர்கள், ஆசாரியர்கள் வருகிறார்கள். அந்த பெட்டி நமக்கு முன்னால போகும். இன்னொன்று சொல்லட்டுமா, அந்த பெட்டி சுமக்கிற அந்த ஆசாரியருடைய பாதங்கள் யோர்தானில் படும். உடனே அற்புதம் நடக்கும். அவன் சொல்லுவாங்க, யோர்தானில் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியர்கள், ஆசாரியருடைய பாதங்கள் அங்கே படும். உடனே அற்புதம் நடக்கும். ஒன்று சொல்லட்டுமா, உங்க மேல இருக்கிற பிரசன்னம், உங்க மேல இருக்கிற தேவனுடைய வல்லமை உன் பிரச்சனையை எளிதா மாற்றும், உன் சூழ்நிலையை எளிதா மாற்றும், உன் கஷ்டத்தை எளிதா மாற்றும். உங்க மேல கர்த்தருடைய பிரசன்னம் இருந்துச்சுன்னா எதுவும் உங்களுக்கு கடினமா இருக்காது, எதுவும் உங்களுக்கு தோல்வியாய் முடியாது. ஆனா இன்னைக்கு சபை, ஆனால் இன்னைக்கு தேவனுடைய ஜனம் அந்த தேவ மகிமையை இழந்து நிற்கிறார். அன்னைக்கு சொன்னோம், நான் ஜோபனா அற்புதம் நடந்துரும், நான் ஜோபனா வல்லமை இறங்கினோம், நான் ஜோபனா சூழ்நிலை மாறிடும். இன்னைக்கு ஒண்ணும் நடக்கல. ஏன் தெரியுமா? பிரசன்னத்தை இழந்து நிற்கிறோம். அதனால்தான் சொல்றார், இஸ்ரவேலுக்குள்ளே நான் திரும்பவும் என் மகிமையை வர பண்ணுவேன். ஆண்டவர் இந்த முதல் செக்ஷன்ல என்னதான் பேச சொல்றாரு, நீ இழந்து போன பிரசன்னத்தை மறுபடியும் திருப்பி கொள்ள போற. இழந்து போன பிரசன்னத்தை, இழந்து போன தேவ வல்லமையை நீ மறுபடியும் திருப்பி கொள்ள போகிற. அனுகூலங்கள் உண்டா? உன் மேல பிரசன்னம் இருந்தனா அனுகூலம் உண்டா? உன் மேல தேவ வல்லமை இருந்தனா அனுகூலம் உண்டா? என்னுடைய மகள் கனடாவில் இருக்கிறாங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு 3 பெண் பிள்ளைகள். மொத்த மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு, 2வது மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அதனால தான் என்னை தாத்தா தாத்தா கூப்பிடுறாங்க எல்லாரும். ஆனா அவங்கள விட நான் தான் சின்ன பையனா இருக்கேன். இது மாதிரி அமேன் சொல்லுவாங்க. நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு பாட்டு, நான் தான் பாட்டு எழுதுனேன், 3 பேர் சேர்ந்து பாடணும். என் பாட்டு பார்த்தீங்களா யூடியூப்ல? உங்க ஊர்லயே நாங்க அதை ஷூட்டிங் எடுத்து, மலேசியாவில் தான் அந்த பாட்டே நாங்கள் ஷூட்டிங் எடுத்து யூடியூப்ல போட்டுக்கலாம். நீங்க யாருமே பார்க்கலையா? யாருக்குமே தெரியாதா? நாங்கள் 3 பேரும், பாஸ்டர் ஸ்டான்லி, பாஸ்டர் சாம்பு, நாங்கள் சேர்ந்து 3 பேரும் பாட்டு படிக்கிறோம். சகோதரிகளும் பாடியிருக்காங்க. ஆமென். பாடலை வாயை செஞ்சிருக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்கலன்னா ஜான் கிறிஸ்டோபர் யூடியூப்ல என் பேரை அடிக்க, நாங்கள் 3 பேரும் அப்படியே வந்து நிற்போம் பாருங்க. ஸ்தோத்திரம். அப்போ அதில் 1 மோசே எழுதுகிற பாட்டில் மோசே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, 1 எலியா, 1 தாவீது. ஒருத்தருக்கு மோசையை கொடுத்தேன், சாமுவேல் பாஸ்டர், நீர் தான் யாருக்கு லாய்க்கு, நீர் தான் மோசே. பாஸ்டர் எலியாவை பற்றி எழுதுறேன் ஒரு ஸ்டான்ஸா, ஸ்டான்லி பாஸ்டர் கொடுத்தேன், நீங்க தான் எலியா. கடைசியில் 3வது ஒரு ஸ்டான்ஸ் தாவீது நான் எடுத்துக்கிட்டேன். அவங்க 2 பேரும் சொல்றாங்க, வயசான ஆட்கள் எல்லாம் எங்களுக்கு தள்ளிட்டு, தாவீது சின்ன பையனுக்கு ஸ்டான்ஸாவை எடுத்து நீங்க பாடுறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, அவங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? பிரசன்னத்தை என்னைக்கு நம்ம இழந்துட்டோமோ அன்னைக்கு எல்லாத்தையுமே நம்ம இழக்கிறோம். இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில சில காரியத்துல விடுதலை இல்லை? ஏன் சில காரியத்துல மாற்றங்கள் இல்லை? நல்ல பாட்டு இருக்கு, நல்ல ஜெபம் இருக்கு, நல்ல ஆராதனை இருக்கு, நல்ல ஆட்டம் இருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா ஆடி பாடு. இங்க ஒரு பாடுது, அங்க ஒரு பாடுது, நல்லா தான் இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம சொல்றோம் எல்லாம் இருக்கு, ஆனா உண்மையிலேயே தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஏன் ஜெயிக்க முடியல? ஆராதனைக்கு வர்றோம், ஜெபத்துக்கு வர்றோம், கர்த்தரை தேடுறோம், எல்லாம் இருக்கு, எல்லா ஃபெல்லோஷிப் இருக்கு. ஆனா ஒன்றை நம்ம உணர்ந்து கொள்ளுகிறோம், அன்றைக்கு பெற்றுக்கொண்ட வல்லமை, அன்றைக்கு பெற்றுக்கொண்ட அபிஷேகம், அன்றைக்கு பெற்றுக்கொண்ட தேவ மகிமையை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியல. பிரச்சனை பெருசா இருக்கு, சூழ்நிலை பெருசா இருக்கு, மலை பெருசா இருக்கு, நமக்கு முன்பா இருக்கிற தடை பெருசா இருக்கு.
இதை பார்த்து அதை பார்த்துதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா பின்னால போயிட்டு இருக்கோம். அது சொல்லாது, எப்போ அந்த பிரசனம் திரும்ப வருமோ அப்போ உன் பிரச்சனைக்கு முடிவு வரும். அல்லேலூயா. நீ சந்திக்கிற சூழ்நிலை, நீ சந்திக்கிற பிரச்சனை, நீ இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிற சில காரியம் உன் மாம்ச பலத்துல நீ அதுல இருந்து வெளியே வர முடியல. மாம்ச பலத்துல நீ ஜெயிக்க முடியல. மாம்ச பலத்துல உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, ஆனா உன்னால சாதிக்க முடியல. உன் மாம்ச பலம் உன் வாழ்க்கையில உனக்கு கை கொடுக்கல. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, எப்போ நீ இழந்த மகிமையை திரும்ப பெறுகிறியோ அப்பொழுதுதான் உன் காரியம் ஜெயமாமா, அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை ஜெயமாமா. அது சொல்றான், இஸ்ரவேலின் மகிமை திரும்ப வரப்போகுது. ஹல்லேலூயா. நான் உணர்கிறேன், அநேகருடைய ஆரம்ப காலங்களில் இருந்த அனுபவங்கள் இன்னைக்கு இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இருந்த அனுபவங்கள் இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு இருந்த தாகம் இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு இருந்த வாஞ்சை இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு இருந்த ஏக்கம் இன்னைக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு பைபிளை வாசித்தோம், காலையில் எழுந்தோட பைபிள் படித்தோம். ஆனால் இன்னைக்கு பைபிள் படிக்கிறதுக்கே நமக்கு விருப்பம் இல்லை. எங்கள் அப்பா பாஸ்டர் காலையில் எழுப்பின உடனே எங்களுக்கு ஒரு அதிகாரம் வாசிக்கணும், கம்பல்சரியாக வாசிக்கணும். ஒரு அதிகாரத்தை வாசித்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாலும் காலையில் பெட் காஃபியே கிடைக்கும், டிஃபன் தருவாங்க. நாங்கள் ஜெபிக்கலைன்னா, நாங்கள் வேதம் வாசிக்கலைன்னா எங்களுக்கு அன்னைக்கு கொடுத்த சாப்பாடு கொடுக்கவே மாட்டாங்க. நான் எத்தனையோ நாட்கள் நான் அப்படி சாப்பிடாமலே ஸ்கூலுக்கு போயிருக்கேன். அது என்ன, பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணால் தான் சாப்பாடு, அந்த சாப்பாடு எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் போயிருக்கேன். அப்படியே அவசரத்திற்கு கண்டிப்பாக இன்னைக்கு ஜெபம் பண்ணால் தான் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு இருந்தால் நான் அடிக்கடியாய் வாசிக்கிற சங்கீதம் 117வது சங்கீதம் ரொம்ப இஷ்டப்படும், ரொம்ப பிடிக்கும். 117ஆம் சங்கீதம் ஐயோ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியவே இல்லை பாருங்க. அப்படியே எங்களுக்கு பிடிக்கிறது என்ன காரணம் அப்படின்னா, ரெண்டே வசனம் தான் இருக்கு. அதனால தான் பிடிக்கும். சீக்கிரம் முடிச்சிருக்கோம். 2 வசனம் அடிக்கடி வாசிக்கிற சங்கீதம் என்னது? 117. எப்படியா கேட்பாங்க, படிச்சியா? ஆமா. ஜெர்மனியா? ஆமா. சரி, சாப்பிடலாம். அப்படிங்க அன்னைக்கு அப்படிதான் வளர்க்கப்பட்டோம். அன்னைக்கு தேவ சமூகத்துல காலையில் 5 மணிக்கு ஜெபத்துக்கு எழும்பணும். எழும்பல ஒரு பக்கெட் நிறைய தண்ணி கொண்டு வருவாங்க. காலையிலேயே ஞான ஸ்நானம் தான், காலையிலேயே அபிஷேகம் தான். எழும்பியா நாங்கள் அப்படிதான் வளர்க்கப்பட்டோம் ஆரம்ப காலங்களில். இன்னைக்கு தேவனுக்கு முன்பதாக, அருமையான உங்களுக்கு முன்பதாக ஊழியக்காரன் நிற்கிறேன்னா நாங்களை கர்த்தர்கள் அப்படிதான் வளர்த்தாரு. அப்படிதான் ஆண்டவர்களை கொண்டு வந்தார். வேதம் படிச்சே ஆகணும், பைபிள் வாசித்தே ஆகணும். இன்னைக்கு தான் தெரியுது அது ஏன் வாசிக்கணும், அதை படிக்கிறதுனா நமக்கு கிடைக்கிற நன்மை என்று இன்னைக்கு தெரியுது. அன்னைக்கு தெரியல. ஒரு காலத்துல கர்த்தரோடு உள்ள உறவு இருந்துச்சு, தேவனோடு உள்ள அனுபவங்கள் இருந்தது, சத்தத்தை கேட்கிற அனுபவங்கள் இருந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜெபிக்கிற அனுபவங்கள் இருந்தது. ஜெபிக்காமல் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறது கிடையாது. பைபிள் வாசிக்காம வீட்டை விட்டு வெளியே போனது கிடையாது. ஒன்று சொல்லணுமா, டெய்லி காலையில எழுப்பி வீட்டில இருந்து ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இல்லை வேலைக்கோ போறதுக்கு முன்னாடி ஒரு பைபிள ஒரு 3-4 வசனத்தை படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போங்க. அன்னைக்கு உங்களுக்கு ஜெயமா இருக்கும். அல்லேலூயா. அன்னைக்கு உங்களுக்கு வெற்றியா இருக்கும். இதை டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி இதை ஃபாலோ பண்ணி படி, வேத வசனத்தை படி. இப்பதான் நமக்கு பாருங்க வாக்குத்தத்த அட்டை, இந்த வாக்குத்தத்த அட்டையை வாங்கி பைபிளுக்குள்ள வச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணுங்க. ஏற்கனவே பைபிளுக்குள்ள என்னதான் இருக்கு? வாக்குத்தத்தம் இருக்கு. அது வாக்குத்தத்தமா தெரிய மாட்டேங்குது. கலண்டர்ல பாருங்க வாக்குத்தத்தம், கலண்டர்ல அதை போய் படிக்கிறது. அதுதான் பைபிள்ல இருக்கு. பைபிள்ல இருக்கிறது தான் அங்கே இருக்கு. நம்ம அதை படிக்கிறது இல்லை. ஒரு அம்மாவுக்கு பிறந்த நாள், இவங்க அம்மாவுக்கு வேலை என்ன தெரியுமா? டெய்லி காலையில் எழுப்பி, எங்க ஊர்ல எல்லாம் கேலண்டர்ல வார்த்தை போட்டுப்பாங்க. எப்படின்னு தெரியல, பார்த்துருக்கீங்களா? நீ ஒண்ணுமே பார்த்தது இல்லை என்ன? பாருங்க, எதுவுமே பார்க்காத மாதிரி உட்கார்ந்துருக்கு பாருங்க. ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது அப்படிதானே? ஆமா பாஸ்டர், நாங்கள் சபைக்குள்ள வந்துட்டா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கட்ட முடிக்கிட்டே உட்காந்துருக்கோம் பாஸ்டர். நாங்கள் வெளியே போன போது எங்களை பாருங்களேன். எங்க ஊர்ல கேலண்டர்ல ஒவ்வொரு நாள்லயும் ஒவ்வொரு டேட்லயும் ஒரு வாக்குத்தத்தம் போட்டிருப்பான். இந்த அம்மா என்ன செய்வாங்களா, டெய்லி காலையில போய்
அந்த அந்த டேட்டில் கையை வச்சு ஜெபம் பண்ணி அந்த வாக்குத்தத்தத்தை படிச்சுட்டு போகிறது வழக்கம். இப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதி அதில் போட்டுப்பான், ஜூன் 1 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து. நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ மை காட், இன்னைக்கு 1ஆம் தேதி கர்த்தர் எனக்காக யாவையும் அப்படின்னு படிச்சு ஜெபம் பண்ணி போயிடுவோம். 2ஆம் தேதி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அதை பிரிண்ட் பண்ணுறவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நம்ம எப்படி வாக்குத்தத்தம் தேடுவோம். அவன் அழகாக வாக்குத்தத்தம் போட்டிருக்கான். இப்படி ஒவ்வொரு நாளும் படிப்பாங்க. அவங்களுக்கு பிறந்த நாள் வந்துச்சு. எல்லாருக்கும் வருஷத்தில் ஒரு நாள். அம்மா சொல்லுங்கம்மா, என்ன பார்த்தா பயமாக இருக்கு? நான் பிள்ளை பூச்சிமா, நான் பயமாக இருக்கேன். நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் வருஷத்துல. ஆனால் ஒன்று, வருஷம் ஒன்று பிறந்த நாள் வர வர வயசு ஒன்று போகும்னு நினைக்கிறது இல்லை நிறைய பேருக்கு. பிறந்த நாள் தம்மா காலையில் எழுதிட்டான். இன்னைக்கு எப்படியாவது வாக்கு தத்தத்தை சொல்லி இன்னைக்கு ஒரு பெரிய ஜபத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னு அப்படியே எழுப்பி போய் அங்கே தொங்கிட்டு இருக்கிற கலண்டரில் வை. அப்படியே கையை வச்சு ஒரு ஜபம். சப்பா, இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கா சோதரப்பா. மற்ற நாட்டில் கொடுக்குற வாக்குத்தத்தத்தை விட என் பிறந்த நாளில் கொடுத்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஜபம். ஜபத்தை முடிச்சிட்டு வசனத்தை படித்தா, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்போம். என்ன வாக்குத்தத்தம்? இன்றைக்கு என்னோடு கூட. நீ இன்னைக்கு மட்டுமல்ல, நீ என்னைக்கும் அங்கே இருக்க வேண்டிய ஆளுதான். சொல்லுவாங்க, வசனத்தை படி, அது பிரசன்னத்தை கொண்டு வரும். வார்த்தையை படி, அது வல்லமையை வெளிப்படும். அன்னைக்கு நம்ம இருந்தோம், ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் அதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வசனமா அது பார்த்து சொல்லுவாரு, நம்ம ஆமேன்னு சொல்லிக்கிட்டா போதும். அதை அவங்க பேசுவாங்க. நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்த நாட்களில் இருந்து நம்ம மேல இருக்கிற தேவ தயவை இழந்துட்டோம். நீங்க ஆண்டு சொல்றாரு, திரும்ப வர பண்ணுவேன், இழந்த மகிமையை திரும்ப வர பண்ணுவேன். நீங்க ஆமேன்னு மெதுவா சொன்னாலும் பரவாயில்லை, இல்ல ஸ்டாண்டி வந்து பிற்பாடு ஆமேன்னு சொன்னாலும் பரவாயில்லை. ஆமே, நீங்க ஒரு செட்டப்ல வந்துட்டீங்க. இந்த 2 பாஸ் ஆமேன்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. ஸ்டாண்டி வந்த பிற்பாடு நாங்க மொத்தமா ஆமேனா அல்லேலூயாவா அப்படி சொன்னா சொல்லுவீங்களா? நீங்களும் அப்படி மாறிட்டீங்களா? என்ன தெய்வமே, நல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? இழந்த மகிமையை திரும்ப வரப்போ. இப்போ அந்த அந்த உடன்படிக்கை பற்றி எடுத்துட்டு போறாங்க. அந்த உடன்படிக்கை பற்றி சுமந்துட்டு போறாங்க. அவனுடைய பாதங்கள் யோர்தானில் படுகிறது. உடனே அற்புதம் நடக்கிறது. உடனே அற்புதம் நடக்கிறது. நீண்ட நாட்களாய் நடக்காத அற்புதம், நீண்ட நாட்களாய் மாறாத தடை, நீண்ட நாட்களாய் இல்லாத அனுபவம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். எப்படி தெரியுமா? மறுபடியும் அந்த பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்கும், மறுபடியும் அந்த வல்லமை அனுபவிக்கும் போது, மறுபடியும் அந்த கிருபை அனுபவிக்கும் போது, இன்னைக்கு எதெல்லாம் மாறலன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மாற்ற போறார். எதெல்லாம் நடக்கலன்னு நினைக்கிறீங்களோ அது நடக்க போகுது. எதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொன்னீங்களோ அது சாத்தியமாக போகுது. எதெல்லாம் அனுகூலம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அது அனுகூலமா மாற போகுது. இதை கொண்டு வர்றதுதான் தேவனுடைய பிரசன்னம். இதை கொண்டு வருவதுதான் தேவனுடைய பிரசன்னம். அவ்வளவு பெரிய தடையை, அவ்வளவு பெரிய போராட்டத்தை, அவ்வளவு பெரிய மகிமையை அந்த ஜனங்கள் பார்த்தார்கள். ஆனால் காலப்போக்கிலே அந்த உடன்படிக்கை பெட்டி சத்துருக்களால் பிடிக்கப்பட்டது. ஏலியின் நாட்களிலே உடன்படிக்கை பெட்டியை சத்துருக்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், பறிகொடுத்தார்கள், விட்டு விட்டார்கள். அவர்களை விட்டு அந்த உடன்படிக்கை பெட்டி போய்விட்டது. எவ்வளவு அற்புதங்களை செய்தது, எவ்வளவு வல்லமையை கொண்டு வந்தது, எவ்வளவு மகத்துவங்களை கொண்டு வந்தது. ஆனா இப்போ அந்த உடன்படிக்கை பற்றி அவங்க கையில இல்ல. அந்த மகிமை இழந்துட்டாங்க, அந்த பிரசன்னத்தை இழந்துட்டாங்க. வேதம் சொல்கிறது அதற்கு இக்கப்போ என்று பெயரா. மகிமை இழந்துட்டான், சத்துரு கொண்டு போயிட்டான், சிறைபிடித்து கொண்டு போயிட்டான். அந்த பிரசன்னத்தை சிறைபிடித்து கொண்டு போயிட்டான். அதை கவனிகள். எப்போ தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற தேவ பிரசன்னத்தை இழந்து நிற்கிறோமோ அப்போ நமக்கு எதுவுமே சாத்தியமாகாது, எதுவுமே நமக்கு சாத்தியமாகாது. ஒரு காரியம் சொல்லட்டும், எப்படி ஜனங்கள் மகிமை இழந்தார்கள், அந்த ஜனங்கள் எப்படி தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள், அந்த உடன்படிக்கை பற்றி எப்படி இவர்களை விட்டு விலகி போயிற்று. ஸ்தோத்திரம். 1
1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 21, 22 இந்த வசனங்களை நீங்கள் படித்தீர்கள் என்றால், ஏலியின் நாட்களிலே பெலிஸ்தியர்களால் அந்த பெட்டி பிடிக்கப்பட்டது. அவங்களை விட்டு போயிடுச்சு. எப்படி போயிடுச்சு? எப்படி இழந்தாங்க? நம்பர் 1, அவர்களுடைய அசட்டையினால், அவர்களுடைய அலட்சியத்தினால் மகிமையை இழந்தார். அலட்சியம். ஆண்டவர் எப்பவுமே எதையுமே கிருபையா நமக்கு தருவார். எல்லாமே கிருபையா நமக்கு கொடுக்கப்படும். தேவன் நமக்கு தருகிற எல்லா ஆசீர்வாதமும் நம்ம பலத்தில் இல்லை, நம்ம சுயாதீனத்தில் அல்ல. எதன் அடிப்படையில்? எதன் அடிப்படையில்? சொல்லுங்க. கிருபையின் அடிப்படை. இப்ப நான் சொல்றேன்னா, நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம் பார்த்தீங்களா? இதுவும் என்னதான் உட்கார்ந்துருக்கு இல்லையோ? நம்ம உட்கார்ந்துருக்கோம் பாருங்களேன், இதுவும் கிருபை தான். நம்ம எழுப்பி இருக்கிறோம் பாருங்க. உங்ககிட்ட பேசவே கூடாது, பதிலே சொல்ல மாட்டேங்க, நான் இங்க வரேன். நம்ம எழுந்து இருக்கிறோம் பாருங்க. நீங்க மைக்கு தந்தாதான் பேசுவீங்க தானே கத்துக்கு. ஆனா மைக்கு இங்க தான் இருக்கு. அல்லேலூயா. நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் கிருபையே. ஆமென். நம்ம நடக்கிறோம்ல, இதுவும் என்னதான்? சொல்லுங்க, கிருபை. அப்படி வாங்க, கிருபை. அல்லேலூயா. நம்ம காலையில எழும்புறோம் பார்த்தீங்களா? அதுவும். நம்ம ஒருத்தர் பார்க்கிறோம் பார்த்தீங்களா? அதுவும். அப்ப நம்ம இங்க எல்லாரும் வந்திருக்கோம், அது என்ன? உங்க மேல ரொம்ப கிருபை இருக்கு. அப்படிதானே? சேர விட்டே கொடுக்க மாட்டீங்க போல. கிருபை. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கிருபையினால தந்திருக்கிறார். எதை? ரட்சிப்ப கிருபையை கொடுத்திருக்கிறார். கிருபை எப்படி பெற்றுக்கொண்டோம்? ரட்சிப்பு எப்படி பெற்றுக்கொண்டோம்? கிருபையினாலே பெற்றுக்கொண்டோம். அப்ப கிருபையினாலே பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, அபிஷேகம் எதனால பெற்றுக்கொண்டோம்? கிருபை. வரங்கள் எதனால பெற்றுக்கொண்டோம்? கிருபையினால். நீங்கள் அனுபவிக்கிற, நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உங்க திறமையில, உங்க ஞானத்துல வரல, தேவன் உங்கள் மேல் வைத்த கிருபையில. அல்லேலூயா. நான் படிச்சிருக்கேன், நான் அழகா இருக்கேன், நான் திறமையா இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், அதனால சாதிச்சுட்டாங்க, நான் அழகா இருக்கிறதுனால எனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்காத. அழகி நிமித்தம் அல்ல, என் திறமையா இருக்கிறதுனால இந்த போஸ்டிங் எனக்கு கொடுத்துட்டாங்க. உன் திறமை நிமித்தம் அல்ல, கர்த்தர் உண்மையில் வைத்த கிருபை. நீ என்னைக்கும் நினைக்கணும், நான் சாதிச்சுட்டேன், நான் இதை செஞ்சுட்டேன், எனக்கு அந்த டேலண்ட் இருக்கு, நான் நினைச்சா இப்படி பண்ணிடுவேன், நான் நினைச்சா அப்படியெல்லாம் அதெல்லாம் நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாள் சொல்றேன், கிருபையினால. உங்களை பார்க்கும்போது சிலர் சொல்லுவாங்க, பேசலாம் சார், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அடுத்த வார்த்தை சொல்லணும், கிருபையினால. இந்த வார்த்தை சொல்லி பழகுங்க, இந்த வார்த்தையை சொல்லி பழகுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உடன்படிக்கை பற்றி அன்றைக்கு அற்புதங்களை கொடுத்தது, அசாத்தியமானவைகளை செய்தது, அவர்களை வழி நடத்தினது, அவ்வளவு பெரிய யோர்தானை தாண்டுவதற்கு, கடந்து போகிறதற்கு பலன் கொடுத்தது. இப்பொழுதோ ஜனங்கள் அந்த தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமையை இழந்து நிற்கிறார், இழந்து நிற்கிறார். சத்துரு சிறைபிடித்துக் கொண்டு போய்விட்டான், சத்துரு சிறைபிடித்துக் கொண்டு போய்விட்டான். இன்னைக்கு காலையிலே சொல்லுகிறேன், அருமையானவர்களே, நீ தேவனுடைய கிருபை இழந்துட்டீன்னா நீ எதையும் உன்னுடைய வாழ்க்கையில சாதிக்க முடியாது. எதை இழந்தாலும் பரவாயில்லை, தேவன் உன் மேல் வைத்த கிருபை இழந்திருக்காது. அல்லேலூயா. அலட்சியத்தினால் இழந்த மகிமை, அலட்சியம். நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில மகிமை எப்படி இழந்து போனாங்க, பிரசன்னத்தை எப்படி இழந்து போனாங்க, தேவனோடு உள்ள உறவை எப்படி இழந்து போனாங்க, தேவனுடைய வார்த்தை எப்படி இழந்து போனாங்க. அலட்சியம். மகிமை எப்படி போயிட்டு? அலட்சியத்தினால். ஜெபத்தை குறித்த அலட்சியம். எனக்கு தெரியாத ஜெபமா, நான் பண்ணாத ஜெபமா, நான் மட்டும் ஒரு ஜெபம் பண்ணனா ஆண்டவர் உடனே வானத்தை கிழிச்சு என்ன செஞ்சிருவார், அக்கினியே இறக்கிடுவார். ஆமா, நான் மட்டும் ஜெபம் பண்ணேன்னா பாருங்க 10 பேர் கீழே விழுந்துருவாங்க. நான் மட்டும் ஜெபம் பண்ணேன்னா, நல்ல கவனிங்க, இன்னைக்கு ஜெபத்தை குறித்த அலட்சியம் நிறைய பேருக்கு. எனக்கு தான் ஜெபிக்க தெரியும், நான் தான் ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபிச்சேனா அப்படி, நான் ஜெபிச்சேனா இப்படி.
நீ ஜெபிக்கிறதுனால் அல்ல, தேவ கிருபையினால் தான் அது நடக்கும். நீங்க நம்ம அலட்சியத்தினால மகிமை இழந்து நிற்கிறோம். வார்த்தையை அலட்சியப்படுத்துறோம், வார்த்தையை அலட்சியப்படுத்துறோம், தேவனுடைய வசனத்தை அலட்சியப்படுத்துறோம். தேவன் நம்மோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு தெரியாத பிரசங்கமா, எனக்கு தெரியாத வார்த்தையா, எனக்கு தெரியாததா. அதனால தான் நிறைய பேர் பைபிளே கொண்டு வர்றதில்லை. எனக்கு எல்லா வசனமும் தெரியும். எல்லாரும் ஆதி ஆகமத்தில் இருந்து தான் வெளிப்படுத்தலுக்கு படிப்பாங்க. ஆனா நான் வெளிப்படுத்தல இருந்து அது ரிவர்ஸ்ல வந்திருக்கு. இந்த வண்டி ஒரு அளவு தான் ரிவர்ஸ்ல போக முடியும். ஆமென் சொல்லுவாங்களா? ஆமா, ஃபுல்லாவே ரிவர்ஸ்ல போனா எங்கேயாவது போய் என்ன செய்யும்? மூட்டிக்கிட்டு தான் இருக்கும், இடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். சிலர்லாம் வெளிப்படுத்தல இருந்தா படிப்பாங்க, ஆதி ஆகமத்துல இருந்து வர மாட்டாங்க. நல்ல கவனிங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரியாத வசனமா, எனக்கு தெரியாத பிரசங்கமா, நான் கேட்காத பிரசங்கமா, சோத்திரம் ஆவியானவர் சொல்லாத வசனமா, இந்த வசனத்தை கரைச்சி குடிச்சிட்டேன். சிலர்லாம் சொல்லுவோம், பைபிளை எப்படி கரைச்சாங்கன்னு தெரியல, எப்படி குடிச்சாங்கன்னு தெரியல சொல்லுவாங்க பாருங்க. நான் பைபிளை கரைச்சி குடிச்சிட்டேன். உண்மையிலே நீ கரைச்சி குடிச்சிருந்தா உன் வியாதி சுகமா இருக்கணும், உன் வாழ்க்கை மாறி இருக்கணும், உன் பிரச்சனை மாறி இருக்கணும். ஆனா இன்னும் நீ அப்படியே தான் இருக்கிற. எதை கரைச்சாலும் தெரியல, எதை குடிச்சாலும் தெரியல. நம்ம நினைக்கிறோம் வார்த்தை அலட்சியப்படுத்துறோம். ஒன்று மட்டும் சொல்லட்டுமா? வசனம் உண்மை, வார்த்தை உண்மை. அதுல ஜீவன் இருக்கிறது, அதுல அதிகாரம் இருக்கிறது. எத்தனை முறை ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப படிச்சாலும், திரும்ப திரும்ப வாசித்தாலும், அது ஒவ்வொரு முறை சொல்லும்போது ஒரு அபிஷேகம் இருக்குதுங்க. ஒவ்வொரு முறை. ஏன்னா வார்த்தையின் தரம் இன்னும் மாறவில்லை, வார்த்தையின் தரம் இன்னும் மாறவில்லை. காலங்கள் மாறுது, நாட்கள் மாறுது, மாதங்கள் மாறுது, வருஷங்கள் மாறுது. வேதம் சொல்லுகிறது, வானம் பூமி ஒளி போதாலும் என் வார்த்தை ஒரு நாளும், தேவனுடைய வார்த்தையின் தரம் ஒரு நாளும் மாறாது. மாறாது. வார்த்தை தான் உங்களுக்கு ஒரு கிரியை செய்யும், வார்த்தை தான் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். இந்த வார்த்தையை கனவீனப்படுத்துறோம், அலட்சியமாய் நினைக்கிறோம். தேவனுடைய வசனத்தின் முக்கியத்துவம் இன்னைக்கு திருச்சபைக்கு இல்லை, ஜனங்களுக்கு இல்லை, ஜனங்களுக்கு இல்லை. பிரசங்கம் பண்ணும் பொழுது நம்ம அங்க ஒரு பிரசங்கத்தை பின்னால உட்கார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இங்க பிரசங்கம் பண்ணும் பொழுது தோத்துறோம், நம்ம பின்னால உட்கார்ந்து எதையோ பேசிக்கிட்டே இருக்கிறோம். அலட்சியம், எதையோ பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணுவோம், தோத்துறோம். அவன் நம்ம உயிரை எடுக்கிற மாதிரி பின்னால உட்கார்ந்து பேசிட்டு இருப்போம். அதனால தான் நீ முதல்ல வாலிபர்களாம் முன்னால கூப்பிட்டுட்டோம், தோத்துறோம். உயிரோட பிரசங்கம் பண்ணுங்கிறதுக்காக இல்லையா சொல்லுவாங்களா? தெரியாம உட்கார்ந்து கண்ண கண்ண தள்ளிட்டு உட்கார்ந்துட்டு பாருங்க. ஐயோ ஐயோ, முன்னால முதல் வரிசையில் உட்கார வச்சுட்டாங்களே பார்த்து, கண்ணையும் மூட முடியல, கண்ணையும் திறக்க முடியல, தோத்துரு எழுப்பியும் போக முடியாது. இன்னைக்கு இப்படிதான், எனக்கு தெரியாது, இன்னைக்கு இப்படிதான் வழியே இல்லை. கடைசி செக்ஷன் வரைக்கும் இந்த சேரை விட்டு எடுக்கவே கூடாது. எங்க இருந்தீங்களோ பசம் போட்டு ஒட்டி வச்சிருவோம், தோத்துரும். இங்கேயே உட்கார்ந்துருக்கணும். ஆமென் சொல்லுவாங்களா? வார்த்தையின் அலட்சியம் இன்னைக்கு இழந்துட்டோம். அன்னைக்கு தேவ சபைக்கு போனா கர்த்தர் பேச மாட்டாரா? ஒரு வார்த்தை வராதா? இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேச மாட்டாரா? என்னோடு கர்த்தர் இடைபட மாட்டாரா என்கிற காலம் இருந்தது. ஆனா இன்னைக்கு இல்லை, இழந்துட்டோம். ஏன் அற்புதம் நடக்கல? ஏன் நன்மை நடக்கல? ஏன் வாழ்க்கையில விடுதலை இல்லை? ஏன் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியல? எல்லாத்திலையும் தோல்வி, எதை எடுத்தாலும் தோல்வி, எல்லாவற்றிலும் நம்ம தோற்று கொண்டிருக்கிறோமே. இதற்கு காரணம் என்ன? அலட்சியம். அலட்சியம், ஜெபத்தை குறித்த அலட்சியம். இயேசு நம்முடைய சீசன்ல ஜோமனை கூட்டிட்டு போறார். இயேசுவோடு ஜோமனை போனவனே என்ன பண்றான் சொல்லுங்க? தூங்கிட்டானா? நீங்களே மாத்திரம், நீங்களே மாத்திரம். அல்லேலூயா. இயேசு ஜெபிக்க முடியும். இயேசுவோட ஜோமனை போறது எவ்வளவு பயம் இருக்கும் பாருங்களேன். அல்லேலூயா. இப்போ உங்க பாஸ்டர் சொல்றாரு, பிரதர் வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜோமனை போறோம் அப்படின்னு கூப்பிட்டா நீ உடனே வந்துடுவீங்களா? பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பாஸ்டர், எனக்கு ஒரு ஊருக்கு போகணும் பாஸ்டர், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு பாஸ்டர், எனக்கு இப்போ உடனே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இல்லை, அவர் கூட சேர்ந்து கண்டிப்பா அவர் முழங்கால் போட்டார்னா 5 மணி நேரத்துக்கு மேலே எழுப்ப மாட்டாரு. அது தெரியும். அதனால அவர் கூட ஜோமனை போறதுக்கு கஷ்டப்படுவோம். நீங்க சொல்லுவீங்க, இல்லை நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து என்ன செய்யணும், ஜோம் பண்றோம். நானும் எங்கள் வீட்டில் ஜோம் பண்ணுறோம் பாஸ்டர். அவருக்கு நல்லா தெரியும், ஒய்ஃபு 5 நிமிஷத்துக்கு மேலே ஜோம் பண்ண மாட்டாங்க, வீட்டுக்காரர் 2 நிமிஷத்துக்கு மேலே ஜபத்தில்
இருக்க மாட்டாங்க அப்படின்னு கண்டிப்பா தெரியும். நான் சொல்றேன், இயேசுவோடு கூட ஜெபிக்க இயேசு அழைத்த போது கூட அந்த ஜெபத்தின் வல்லமையை, ஜெபத்தின் நன்மையை அறியாத மனுஷன் தூங்கிட்டு இருக்காங்க. இயேசு சொல்றாரு, எழுமுங்கப்பா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, 1 மணி நேரம் ஆகில விழித்து இருந்து ஜெபிக்க கூடாதா? அதை விட இன்னொரு இடத்துல பேதுரு, யோவான், யாக்கோபு கூட்டிட்டு போறாரு. ஜெப பங்காளர்கள் 3 பேர் என் கூட ஜெபத்தில் நிற்பாங்க. இவங்கெல்லாம் ஜெபிக்கிற ஆட்கள். வாங்க நம்ம மலையில போய் என்ன செய்வோம்? சர்ச்சில் தான் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்க, வீட்டில் தான் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்க. எங்க ஜெபம் பண்ண போவோம்? மலைக்கு ஜெபம் பண்ண போவோம். அங்க போன மனுஷன் அங்கேயே என்ன பண்ணிட்டு இருக்கான்? தூங்கிட்டாங்க. இயேசுவோடு கூட இருந்த போதிலும் கூட அந்த ஜெபத்தின் வல்லமையை, அந்த ஜெபத்தின் தரத்தை அவன் அசதியாக, அஜாக்கிரதையாக எண்ணினான். ஏன் ஆண்டவர் கிரியை செய்ய முடியல? ஏன் குடும்பத்துக்குள்ள அற்புதம் நடக்கல? ஏன் வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்கல? பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, அடிக்கு மேல அடி, எல்லா காரியத்திலும் தோல்வி, எந்த இடத்துல ஜெயத்தை பார்க்க முடியல, எந்த இடத்துல வெற்றியா நிற்க முடியல. என்ன காரணம்? நம்ம அஜாக்கிரதையாய் மகிமை இழந்துட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலின் மகிமையை திரும்ப வரப்பண்ண. அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவரோடு இருந்த அனுபவங்கள், தேவ பிரசன்னத்துக்குள்ள இருந்த அனுபவங்கள் இன்னைக்கு இல்லைங்க. சபைக்கு இன்னைக்கு இல்லைங்க. கர்த்தர் பாரமா சொல்றாரு, நான் அதை திரும்ப உனக்கு கொடுக்க போறேன், நான் திரும்ப அதை உனக்கு கொடுக்க போறேன். அப்ப எப்படி மகிமை இழக்கிறாங்க? அஜாக்கிரதையினால். நான் சொல்றேன், தேவனுக்கு அடுத்த எந்த காரியத்தையும் ஒரு நாள் அஜாக்கிரதையா நினைக்கவே கூடாது. அஜாக்கிரதை. இந்த கூட்டம் தானே, வெள்ளிக்கிழமை கூட்டம் தானே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தானே, என்ன ஓடியா போயிடும்? இன்னைக்கு போகலன்னா அடுத்த வாரம் வராமலாம் போயிடும். உனக்கு வரலன்னா நம்ம நினைக்கிறோம், அது எங்க போயிடும்? சபை அங்கே தானே இருக்கும், சர்ச்சை அங்கே தானே இருக்கும். இந்த வாரம் போகலன்னா அடுத்த வாரம் போவோம். அடுத்த வாரம் எவ்வளவு வசதி தெரியுமோ? வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் அதை விட்டு விடாதிருப்போமாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நாளை கர்த்தருக்கு கொடுத்தீன்னா, வசனம் சொல்லுகிறது, பூமியில் உன்னை உயர்ந்த இடத்தில் ஏறி இருக்க பண்ணுவது. ஆசீர்வாதம் வேணும், நன்மை வேணும், விடுதலை வேணும், சுகம் வேணும். இப்ப நான் உங்களை பார்த்து இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்ற உங்களை கையை உயர்த்துங்க. இப்ப கர்த்தர் கொடுக்க போறார் அப்படின்னு சொன்னா, நான் சொல்றதுக்கு முன்னாடியே கையை உயர்த்துறாங்க பாருங்க. நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியாமலே கையை தூக்கியிருக்காங்க பாருங்க. இதுக்கெல்லாம் கையை தூக்க தெரியுது. ஆண்டவருடைய சமூகத்துல வரணும்னா முடியல. ஆசீர்வாதம் எங்க இருந்து வரும்? அதாவது கொடுக்கிற தெய்வம், பழமொழி சொல்றோம், கொடுக்கிற தெய்வம் ஒரே பிச்சை கொடுப்பாரு. காணாம பிப்பார், உனக்கு பிச்சைக்கிட்டு கொடுப்பாராம். அல்லேலூயா. நினப்பு தான் பழப்ப கொடுக்குது. நினப்பு கொடுக்கிற தெய்வம். நான் ஆண்டவரோடு இருக்க மாட்டேன், நான் தேவ சபைக்கு போக மாட்டேன், நான் கர்த்தருக்கு கொடுக்க மாட்டேன், நான் எந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன், நான் எதுவும் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஆனா கடவுள் என்ன ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும். எங்களுக்காக பாரத்தோட நிறைய பேர் எப்படி எதிர்பார்த்து வராங்க தெரியுமா? எங்களுக்காக நல்ல ஸ்ட்ராங்கா ஜோம் பாஸ்டர். ஒரு பாட்டிமா ஒரு முறை என்கிட்ட ஜோம் எடுத்தாங்க. நம்ம ஜோமன் வந்த உடனே தலையில கை வச்சு, அம்மாவை ஆசீர்வதிக்கப்பா, இவங்க மேல இருக்கிற எல்லா போராட்டங்கள் மாறட்டும், இயேசு நாமத்தில் பிதாவே அப்படின்னா அந்த அம்மா போகல. அது என்ன பார்த்து ஒரு சிரிச்சிச்சு, பார்த்து சொல்லிச்சு, பாஸ்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஜபம் எப்படி வேணுமா? அதுல திருப்தி இல்லை, அந்த ஜபத்துல திருப்தி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஜபமா. தலையில கை வச்சு ஒரு அமுக்கு அமுக்கி, அதான ஸ்ட்ராங்கு, ஒரு அமுக்கு அமுக்கி, இந்த போராட்டங்களை இவர்களை விட்டு மாறட்டும். ஜபம் முடிச்ச உடனே மறுபடியும் பார்த்து, இதெல்லாம் வேண்டாம் பாஸ்டர், இன்னும் கொஞ்சம் நல்லா, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங். ஓ, இப்போ இது வேற மாதிரி கேஸ் ஆகுது, வா வா பக்கத்துல வா,
தலையில கையை வச்சு தலையை பிடிச்சி ஆட்டுறேன். பொல்லாத ஆவி, அந்தகார ஆவி, பிசாசு. நான் சும்மா தான் தலையில கை வச்சேன், அதுதான் ஆடுது. சிலருக்கு அப்படிதான். நம்ம ஒண்ணுமே சொல்லணும், அவங்களே தலையாட்டிடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் பொல்லாத ஆவி, அந்த ஆவி, இந்த ஆவி, இந்த ஆவி, அந்த ஆவி, எல்லா ஆவியும் சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தில் பா அப்படின்னு ஒரு தள்ளுதல் கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்து அம்மா என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு, இதான் எதிர்பார்த்தேன், இதை நீங்க முதல்ல செஞ்சுக்கலாம், இதைத்தான் எதிர்பார்த்தேன். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஜப்பான் நமக்கு எப்படி வேணும்? இப்போ அவங்கள பார்த்து கேட்குறேன், யாருக்காவது ஸ்ட்ராங்கா ஜபம் வேணுமா? நான் நல்ல வேலை, ஸ்ட்ராங்கா ஜபம் வேணுமா? வேண்டாம்ப்பா இல்லையா சொல்லுங்க. அப்படிலாம் செய்யற ஆட்கள் கிடையாதுங்க. என்ன சொல்லணும்னா, ஜனங்கள் என்ன, நான் ஆண்டவருக்குள்ள இருக்க மாட்டேன், ஆனா ஆசீர்வாதம் வரணும். நான் கர்த்தர் தேட மாட்டேன், நான் கர்த்தருக்கு கொடுக்க மாட்டேன், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க மாட்டேன். நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், நான் எப்படி வேணாலும் இருப்பேன், எப்படி வேணாலும் இருப்பேன். ஆனா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை மட்டும் வானத்தை கிழித்து, அதே அப்பா வானத்தை கிழிச்சு போட்டான்னு ஒரு தலை தாங்குமா நினைக்கிறோம். நீங்கள் கர்த்தரோட இருந்தா தான் அவர் உங்களோட இருப்பார். இன்னைக்கு மகிமையை ஜனங்கள் இழந்து நிற்கிறாங்க. அதனாலதான் தோல்வி, அதனாலதான் வாழ்க்கையில கஷ்டம், அதனாலதான் போராட்டம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த இழந்த மகிமையை திரும்ப வர பண்ணுவேன். எப்படி இழந்தார்கள்? அசதி, அஜாக்கிரதையினால் இழந்து போனார்கள், அஜாக்கிரதையினால் இழந்து போனார்கள். ஒரு எஜமானி வீட்டிலே ஒரு திருமணம் நடக்கிற, ஒரு எஜமானி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்றாரு, கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். கொஞ்சம் பேருக்கு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாகவே ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நமக்கு என்ன கொடுக்கணும்? இன்விடேஷன் தராமலே போயிருவீங்களா நீங்க? அதானே, ஒரு இன்விடேஷன், அழைப்புதல். வாங்க, எங்க வீட்டுல கல்யாணம் நடக்குது, எல்லாரும் குடும்பமா என்ன செஞ்சிருங்க, வந்துருங்க. இன்விடேஷன். அது மாதிரி ஜனங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கப்படுறது. இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது. கல்யாண வீட்டுல எது பெருசு? என்ன பேச மாட்டேங்க? சாப்பாடு. கல்யாண வீட்டுக்கு போனோன்னு என்ன செய்யணும்? சாப்பிடணும். பொண்ணு மாப்பிள்ள அதெல்லாம் பார்க்கட்டும், அதாவது பார்த்துட்டு வாங்க, நமக்கு சாப்பாடு தான். ஆனா வசனம் சொல்லுகிறது, விருந்து ஆயத்தமா இருக்கிறது, கொழுத்த கன்று அடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களோ வர மனம் இல்லாமல் இருந்தார்கள். நான் சொல்லட்டுமா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போதெல்லாம் உனக்கு ஒரு விருந்து ஆயத்தமா இருக்கு, உனக்கு ஒரு பந்தி ஆயத்தமா இருக்கு. சத்துகளுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு பந்தி, ஒரு விருந்து, ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய ஆலயத்துல, எஜமானின் வீட்டில கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ண வச்சிருக்கிறார். ஆனா அழைக்கப்பட்டவர்களோ வர எவ்வளவு அஜாக்கிரதை பாருங்க, எவ்வளவு அசதி பாருங்க. விருந்து சாப்பிட வரல, விருந்து சாப்பிட வரல. ஒன்று சொல்லட்டுமா, உங்களுக்குன்னு கர்த்தர் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை நீங்க தான் சுதந்திரிக்கணும். நீங்க வரலனா வழியிலே தெருவில் நிற்கிறவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதித்து அனுப்பிடுவார். அஜாக்கிரதை. வர மனம் இல்லாமல் இருந்தார், வருவதற்கு விருப்பம் இல்லாமல் இருந்தார். இல்லைங்க, இன்னைக்கு இழந்த மகிமை திரும்ப பெறணும், இழந்த மகிமையை திரும்ப பெறணும். எந்த காரியத்துல நம்ம அஜாக்கிரதையா இருந்தோமோ அதே இடத்துல ஸ்தோத்திரம் மகிமையை நம் திருப்பிக் கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். கவனிங்கள், அந்நாட்களில் சவுலின் காலத்தில் தங்களை விட்டு பிடிக்கப்பட்ட அந்த பெட்டியை சவுலின் காலத்தில் திருப்பிக் கொள்வதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏலியின் நாட்களிலே உடன்படிக்கை பெட்டி சத்துருக்களால் பிடிக்கப்பட்டது. தாவீதின் காலத்தில் நாட்களில் இழந்து போன அந்த மகிமை திரும்ப பெறப்பட்டது. ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. திருப்பிட்டாங்க. இப்போ உடன்படிக்கை பெட்டி சத்துருக்கள் கையில் இருந்து தாவீதின் காலத்தில் திருப்பிட்டாங்க. ஆனா என்ன பிரமாணம்? வசனம் என்ன சொல்லுது? உடன்படிக்கை பெட்டி யார் தான் சுமக்கணும்? லேவியர் தான் சுமக்கணும், ஆசாரியர் தான் சுமக்கணும். அதுதான் ஒழுங்கு. எங்க போனாலும் லேவியர் ஆசாரியரை தவிர இந்த உடன்படிக்கை பெட்டி வேறு யாரும் சுமக்க கூடாது. ஆனா என்ன நடக்கு? ஒரு மாட்டு வண்டியை பிடிச்சி அந்த மாட்டு வண்டியில இந்த உடன்படிக்கையை தூக்கி வைக்கிறாங்க.
அதை கொண்டுட்டு வர்றாங்க. அந்த மாட்டு வண்டியில வரும் பொழுது அது சரிகிறது. ஒருவன் அதை போய் தொடுகிறான். கர்த்தர் அவனை அடித்தான். ஒன்னு சொல்லட்டுமா, ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? பிரமாணத்தை, தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த பிரமாணத்தை ஒரு நாளும் மாற்றக்கூடாது. பிரமாணத்தை மாற்றக்கூடாது. அவன் வருஷங்கள் போகலாம், காலங்கள் போகலாம். அது அந்த காலம் பாஸ்டர், அது இந்த காலம் பாஸ்டர், அப்படிலாம் வாழ முடியாது பாஸ்டர், இந்த காலத்தில் அப்படிலாம் இருக்க முடியாது பாஸ்டர். ஐயா, பிரமாணம் உள்ள காலங்களில் கர்த்தர் சொல்கிறார், உடன்படிக்கை பெட்டி ஆசாரியன் தான் சுமக்கணும்னா கடைசி வரைக்கும் ஆசாரியன் தான் சுமக்கணும். அது என்ன, இடையில பெட்டியை சுமக்க வேண்டாம். அதுக்கு ஒரு வண்டி ஏற்படுத்தி அதில் கூட்டிட்டு போவோம், அதில் கொண்டு வச்சு போவோம். இஷ்டத்துக்கு வேத வசனத்தை புரட்ட முடியாது, சத்தியத்தை புரட்ட முடியாது, தேவனுடைய பிரமாணத்தை புரட்ட முடியாது. அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு சொல்கிறேன் ஸ்தோத்திரம். கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை திருப்பிவிட முடியாது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை புரட்டிவிடவும் முடியாது. ஒருத்தர் ஒரு நாள் கேட்டாராம், சிகரெட்டு குடிக்கலான்னு பைபிள்ல எழுதியிருக்கு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். இந்த கேள்வி ஒருவேளை உங்களுக்குள்ள பல நாள் கூட இருந்தது. ஆமா பாஸ்டர், நானும் அப்படிதான் இருந்தேன். நல்ல கேள்வி, நான் பதில் சொல்லுங்க. சிகரெட்டு குடிக்கலாம் பைபிள்ல எழுதியிருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு ஒருத்தன் கேட்டிருக்கான். அவர் சொல்லியிருக்காரு, இல்லை அப்படி ஒன்றும் எழுதலையே அப்படின்னு சொன்னாரா. கடையில் விற்கப்படுகிற எதையும் வாங்கி சாப்பிடுங்கன்னு பைபிள்ல எழுதியிருக்கு, உங்களுக்கு தெரியுமா? கடையில மருந்து தான் கொடுக்குறாங்க, விஷம் தான் கடையில இருக்கு, வாங்கி குடிக்கிறோமா? சொல்லுங்க, வாங்கி குடிக்கிறோமா? எல்லாத்துக்கும் அவங்கவுங்க ஏற்றதுக்கு படி, அவங்கவுங்க விருப்பத்தின்படி வசனத்தை என்ன செய்கிறது, பிரமாணத்தை என்ன செய்கிறது, மாற்றிக்கொடு. எல்லாத்துக்கும் இது எங்க எழுதியிருக்கு, இது எங்க எழுதியிருக்கு, இது எங்க எழுதியிருக்கு, இது எப்படி சொல்லியிருக்கு, இது எங்க எழுதியிருக்கு. நான் ஒன்று சொல்றேன், உன் காலத்துக்கு ஏற்றபடி பிரமாணத்தை மாற்ற முடியாது, உன் காலத்துக்கு ஏற்றபடி வார்த்தையை மாற்ற முடியாது. அன்றைக்கு எழுதப்பட்ட வார்த்தை தான் இன்றைக்கும். அப்படி பிரமாணம் மாறுமானால் உங்க இஷ்டத்துக்கு நீங்கள் பிரமாணத்தை திருப்பிக் கொள்வீர்களானால் பிரச்சனை நமக்கு தான். பிரமாணமே, வசனமே, எல்லாம் மாறும், வார்த்தை மாறாது, வசனம் மாறாது. இந்த உலகத்தில் எல்லாம் மாற்றலாம், உங்க ஐடி கார்டை கூட மாற்றலாம். ஆமா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாம் மாற்றலாம். அடுத்த வருஷத்துல இது மாறப்போகுது, அடுத்த வருஷத்துக்கு இது மாறப்போகுது, மாத்திக்க. ஆனா இந்த பைபிள் வசனத்தை ஒருவனும் இருக்க முடியாது, பிரமாணத்தை ஒருவனும் மாற்ற முடியாது. அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். உன் இஷ்டப்படி பிரமாணத்தை மாற்றாது, அற்புதங்கள் நடக்காது. பிரமாணத்தை கை கொள்ளுங்கள். ஏன் மகிமை போயிற்று, ஏன் மகிமை அவர்களை விட்டு போயிற்று? ஜாக்கிரதை. நீங்க திட்டமாய் சொல்லுகிறேன், இஸ்ரவேலின் மகிமையை கர்த்தர் திரும்பி வரப்படும். அல்லேலூயா. ஆசாரியர் சுமக்கணும்னா ஆசாரியர் தான் சுமக்கணும். அதே உடன்படிக்கை பற்றி ஓபேத்தேதோம் வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அந்த ஓபேத்தேதோம் வீட்டில் 3 மாசம் இருந்தது. கர்த்தர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஆமென். பிரசன்னம் இருக்கிற வீடு ஆசீர்வதிக்கப்படும், மகிமை இருக்கிற வீடு ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் எல்லாம் இருக்கும். இந்த வீட்டில் இருக்க வேண்டிய பொருள் எல்லாம் இருக்கும், வீட்டில் இருக்க வேண்டிய தேவையான பொருள் எல்லாம் இருக்கும். வாஷிங் மிஷின் இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், நல்ல அழகான கட்டு இருக்கும், ஏசி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் எது இருக்காது, பிரசன்னம் இருக்காது. சில வீட்டுக்குள்ளெல்லாம் போனோம், அந்த காலத்துக்குள்ள போன மாதிரியே இருக்கும், பிரசன்னம் இருக்காது. உன் வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ, தேவ பிரசன்னம் இருக்கணும். உன் குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கோ இல்லையோ, சோத்திரம், கர்த்தருடைய மகிமை இருக்கணும். அவன் சொல்லுங்க, 3 மாசம் தான் ஓபேத்தேதோம் வீட்டிலே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. கர்த்தர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். திரும்பி வந்த மகிமை ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. மகிமை திரும்பினா நீங்க மறுபடியும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. மகிமை திரும்பினா மறுபடியும் நன்மையை பெறுவீங்க. 2 நாளாக 33 11 சில வசனங்களை படிச்சுன்னா, எசேக்கியா ராஜாவின் காலத்துல எசேக்கியா தேவனோடு வாழ்ந்தவர். தன்னுடைய ராஜ்யபார காலத்துல எல்லாம் சிறப்பாக செய்தார். வசனம் எப்படி சொல்லுகிறது? எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. ஆனால் அவனுடைய மகன் மனாசே
ராஜாவான காலத்தில் கர்த்தருக்கு அருவருப்பானதை செய்தார். கவனிங்கள், மகிமை போயிற்று. கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் எதை செய்வான், எதையெல்லாம் அவன் செய்தாலோ அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். மகிமை இருந்துச்சு. ஆனா மனாசேயின் காலத்தில் துணிகரம் மகிமையை இழக்க செய்தார். முதல்ல சொன்னேன், மகிமை இழப்பதற்கு காரணம் அலட்சியம். இரண்டாவது, மகிமை இழப்பதற்கு காரணம் துணிகரம். துணிகரம் தெரியும், இது பாவம்னு தெரியும், இது மீறுதல் தெரியும், இது அக்கிரமோடு தெரியும், இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் தெரிஞ்சே செய்யறது. தெரிஞ்சே செய்யறதுக்கு பேர் தான் என்னது? தெரிஞ்சே செய்யறதுக்கு பேர் தான் என்னது? ஏன் சொல்லுங்கம்மா, சத்தமாக தான் சொல்லுங்களேன். ராத்திரி முழுவதும் தூங்காமலா இருக்கீங்க? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க போகலாம். ஒரு மாதிரி கண்ணு சொல்லிக்கிட்டே போகுத. இயேசுவின் நாமத்தில் கண்ணு திறக்கப்படுவதாக. துணிகரம் தெரியாம செய்யற பாவத்தை கர்த்தர் காணாதவர் போல இருப்பாராம். நல்ல கவனிக்கணும். ஆனா பாருங்க, மனாசே ராஜாவான காலத்தில் கர்த்தருக்கு அருவருப்பானதை செய்தான். துணிகரம் மகிமையை இழக்க செய்தது. கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அவனை சத்ருவின் கையில ஒப்பு கொடுத்துட்டார். மனாசேயை சத்ருவின் கையில ஒப்பு கொடுத்துட்டார். சத்துருக்கள் மனாசேயை பிடிச்சு விலங்கு போட்டு வச்சிருக்காங்க. இப்பதான் வசனம் சொல்லுது, அவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி, அல்லேலூயா, தன்னை கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து, தன்னை கர்த்தருக்கு முன்பாக அவன் அர்ப்பணித்து தன்னை சீர்படுத்தினா பாருங்க, மகிமை திரும்பவும் வந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்றாரு, துணிகரம் மகிமையை இழக்க செய்யும், சீர்படுத்துதல் மகிமையை திரும்பவும் கொண்டு வரும். தப்பு பண்ணலாம், ஆனா அதுல இருந்து வெளியே வர பாருங்க, அவன் படைச்சிடுவான். பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தவற பண்ணிட்டேன், இப்படி ஒரு காரியம் எதிர்த்து நடந்துச்சு, என் வாழ்க்கையில நடந்துச்சு, இப்படி ஒரு நடத்தி என்ன மன்னிச்சுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றானா, இழந்து போன கிருபையை மறுபடியும் கர்த்தர் கொடுப்பாரு. அல்லேலூயா. துணிகரமா துணிகரமா அவன் சரியா, இவன் சரியா, அவன் பிள்ளை சரியா, இவன் குடும்பம் சரியா, அந்த சிஸ்டர் சரியா, இந்த சிஸ்டர் சரியா, அந்த பிரதர் சரியா அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே துணிகரமா பாவம் செஞ்சா, உண்மையில சொல்கிறேன், மகிமை இழந்துருவோம். மகிமை இழந்துருவோம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பாக நம்மளை சீர்படுத்தினான், சீர்படுத்தினான், திரும்பவும் அந்த மகிமை வரும். தானியேல் 4ஆம் அதிகாரம் 36-37 நேபுகாத்நேச்சார் அரசாங்க காலங்களிலே ஆமென், அவன் சொல்லுகிறான், நான் கட்டின மகா பாபிலோன், என்ன மாதிரி ஒருத்தர் செத்திருக்கவே முடியாது அப்படிங்கிற பெருமை. பெருமை எப்போ அவனுக்குள்ள வந்துச்சோ, பெருமை மகிமையை இழக்க செய்யும். பெருமை பெருமை. அவனை சொல்லட்டும், உன் வேலையை பற்றி பெருமையா பேசிக்க, உன் குடும்பத்தை பற்றி பெருமையா பேசிக்க, ஆனா தேவ சமூகத்தில் வந்து தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஒரு நாள் பெருமைப்படாதீங்க. 2 பேர் தேவனுடைய ஆலயத்தில் ஜெபிக்க போனார்கள். ஒருவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இவனை போல அல்ல, இவனை போல அல்ல அப்படின்னு பெருமையா பேசுறான். ஜெபத்துல பெருமையா பேசுறான். தனியா பேசினா ஒருத்தர் கேட்க மாட்டாங்கல்ல, ஜெபனா 10 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க கேட்பாங்கல்ல, ஆண்டவரே நான் உமக்காக அதை செய்தேன். நிறைய பேர் நான் செய்யறத ஜெபத்துல தான் சொல்லி காட்டுறது. ஆண்டவரே இன்னைக்கு காலையில நான் எழுப்பினேன், நம்ம எல்லாரும் தான் காலையில் எழுப்புவாங்க. ஆண்டவரே இன்னைக்கு காலையில நான் எழுப்பி வேத வாசிப்பேன், எல்லாரும் தான் வேத வாசிப்பாங்க. இவங்க வேத வாசித்தது எல்லாருக்கும் தெரியணும். நான் இன்னைக்கு வேதத்தை படித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தரினோடு ஒரு வசனத்தின் மூலமாய் பேசினார். எல்லாரும் ஒழுங்கா பைபிள் படிச்சு பாருங்க, கர்த்தர் எல்லாரோட என்ன செய்வாரு? பேசதான் செய்வார். இவங்க பைபிள் படிச்சது வெளியே தெரியணுமா, கர்த்தர் பேசுறது இவங்க வெளியே தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அப்படி ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அப்படியே ஒரு அந்தகாரத்தை பார்த்தேன். நான் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது ஒரு இருட்டை பார்த்தேன். நான் சொல்றேன், எல்லாரும் கண்ணை மூடி பாருங்க, இப்பதான் தெரியும். அது என்ன உனக்கு மட்டும் இருட்டு வருது? எல்லாரும் கண்ணை மூடி பாருங்க, இருட்டு வருதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே கண் மூடிட்டு இருக்கலாம். நிறைய பேர் வந்ததுல இருந்து இருளுக்குள்ளதான் இருக்காங்க. ஆமா பாஸ்டர், அது முதல்ல நீங்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வெளிச்சம் இருந்தது, அப்புறம் அந்த கண்ணை மூடி பார்த்தா இருட்டாதான் இருக்கு. இப்ப வரைக்கும் சிலருக்கு வெளிச்சம் வரல. தோத்தம் வெளிச்சம் வரும்.
அடுத்த செய்தியில் வரும்னு நினைக்கிறேன். கண்ணை திறந்து பாருங்க. இது எல்லாம் எங்க சொல்றது? ஜபத்தில் பெருமை. நான் ஜபிக்கும் போது அப்படி ஒன்றை பார்த்தேன். நான் ஜபிக்கும் போது ஒரு சர்ப்பத்தை பார்த்தேன். யாக்கோபு ஜெபம் பண்ணும்போது தேவதூதரை பார்த்தானா பெருமையா இருக்கு. இவாள் ஜபிக்கும் போது எதை பார்த்தாங்களா? ஒரு சர்ப்பத்தை பார்த்தேன். அது ஊந்து வந்து போன நான் ஓடியா போகிறது. பெருமை, ஜபத்திர பெருமை. சோத்திரம். தேவ சமூகத்துக்குள்ள வந்துட்டோம்னா சரண்டர் ஆயிரும். என்னால ஒண்ணுமே இல்லைப்பா, அவன் அல்ல இவன் ஜெபம் பண்றான், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். ஆண்டவர் எந்த ஜபத்தை அங்கீகரிச்சார் தெரியுமா? தாழ்மை உள்ள ஜபத்தை கர்த்தர் அங்கீகரிச்சார். மகிமை எப்ப போகுது? எப்ப மகிமை இழக்கிறோம்? பெருமை. பெருமை. தேவ சமூகத்துல பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் பைபிள் படிச்சா அக்கினி இறங்கிறோம், நான் ஜெபம் பண்ணா அக்கினி இறங்கிறோம். ஐயோ நான் ஆராதனை நடத்தினா 10 பேர் உள்ள இருக்கவே மாட்டாங்க, உள்ளே வெளியே போயிடறான். அவ்வளவு மகிமை. ஒண்ணு இல்லை. என்னை கொண்டு செய்வதற்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் என் மூலமா ஒன்று நடக்கிறதுக்கு எதுவும் இல்லை ஆண்டவரே, என் மூலமா எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே. சொல்லி பாருங்க, மகிமை திரும்ப வரும். 3 காரியம் சொல்லுங்க. ஜாக்கிரதையினால் மகிமை இழந்தார், பெருமையினால் மகிமை இழந்தார், துணிகரத்தினால் மகிமை இழந்தார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், இழந்து போன மகிமையை திரும்ப வரப்படும். இழந்து போன மகிமையை திரும்ப வரப்படும். இழந்து போன மகிமையை திரும்ப வரப்படும். அன்னைக்கு அனுபவித்த பிரசன்ஸை இன்னைக்கு நீ பார்க்கணும். மணிக்கணக்கா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது நீ அனுபவித்த பிரசன்ஸை இப்போ பார்க்கணும். ஆனா இப்போ நீ அதை இழந்துட்ட. இப்போ இழந்துட்ட. பார்வைக்கு ஜெபம், பார்வைக்கு வேத வசனம், பார்வைக்கு மற்றவங்க பார்க்கறாங்களே ஜெபிக்கணும், மற்றவங்க பார்க்கறாங்களே இப்படி இருக்கணும். பார்வைக்கான காரியம். உண்மையிலே நீ தேவ பிரசனத்தை அனுபவிக்கல, நீ உண்மையிலே தேவ பிரசனத்தை உணரல, நீ உண்மையிலே தேவ பிரசனத்தை அனுபவிச்சு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, தேவ பிரசனத்தை பார்த்து எத்தனையோ மாதம் ஆயிடுச்சு. நீங்க ஆண்டு சொல்லாது, திரும்பவும் நான் அதை உனக்கு கொடுக்க போறேன். உன் தரிசன கண்கள் திறக்கப்பட போகிறேன். ஓ ஹல்லேலூயா. இழந்து போன மகிமையை நான் திரும்ப உனக்கு கொடுக்க போறேன். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? சீக்கிரமா உங்க இருக்க எழுப்பி நில்லுங்க. எல்லாரும் ஆண்டோட முகத்தை நோக்கி பார்க்க போறோம். நீ திரும்ப அந்த மகிமையை பார்க்கணும். திரும்ப அந்த இஸ்ரவேலின் மகிமையை திரும்ப வர பண்ணுவேன். இன்னைக்கு இக்கோபோத் உன்னை விட்டு போகணும், உன்னை விட்டு போகணும். நான் எப்படி இந்த பிரசனத்தை இழந்தேன், எப்படி இந்த மகிமை நான் இழந்தேன்? ஒருவேளை அஜாக்கிரதையா, இல்லை நான் துணிகரமா, இல்லைன்னா பெருமையா, ஏதோ ஒரு காரியம் பிரசனத்தை இழக்க வச்சுட்டேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கேட்டி சேரணுமே. சபா, இன்னும் கேட்டி சேரணுமே. எல்லா 2 கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே. எவ்வளவு சத்தமா பாட முடியுமோ, எவ்வளவு சத்தமா பாட முடியுமோ எல்லாத்தையும் மறந்துருங்க. கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, எனக்கு திரும்ப வந்த மகிமை வேணாப்பா, திரும்ப வந்த வல்லமை எனக்கு வேணாப்பா. நான் இழந்தது உண்மைதாப்பா, என் துணிகரத்தினால் இழந்தது உண்மைதாப்பா. ஓ, என்னுடைய அஜாக்கிரதையினால் இழந்தது உண்மைதாப்பா, என் பெருமையினால் இழந்தது உண்மைதாப்பா. அது எனக்கு வேணும்பா, எனக்கு வேணும்பா. அந்த மகிமை திரும்ப எனக்கு வேணும், அந்த வல்லமை எனக்கு திரும்ப வேணும். ஓ, இன்னும் உம்மை அறியணுமே. சத்தமா இயேசுயா, இன்னும் கேட்டி. ஓ மறுபடியோ, இன்னும் உம்மை. ஓ உடைந்து ஜோம்
உலகம் எல்லாம் மாயையா உம்மன் பொன்னே போதுமையா உம்மன் பொன்னே போதுமையா பிரசன்னம் கதறி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கதறி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஐயோ நான் மகிமை அடைஞ்சிட்டேனப்பா, எனக்கு வேணும், அந்த மகிமை வேணும். வேணும்ப்பா, உடைக்கட்டும், கர்த்தர் உள்ளத்தை உடைக்கட்டும், இருதயத்தை உடைக்கட்டும். இன்னும் உம்மை சேரணமே இன்னும் கேட்டி சேரணமே பிரசன்னம் பிரசன்னம் உண்மையில சொல்லுங்க, மகிமையை திருப்பிக் கொள்ள போறீங்க, மகிமையை திருப்பிக் கொள்ள போறீங்க. கமான் கமான். எத்தனை பேர் உள்ள உடைக்கப்படுது? கர்த்தர் கொடுத்த நேரத்தை சமயத்தை அசதியா நினைச்சு தூக்கி போட்டியே, தூக்கி போட்டியே. எத்தனை தருணத்தை கர்த்தர் கொடுத்தார், தூக்கி போட்டியே. நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தை நான் பயன்படுத்த நான் விரும்புறையா, பயன்படுத்த நான் விரும்புறையா? அசதி அஜாக்கிரத மகிமை இழக்க பண்ணிட்டு, இந்த ஜபம் தானே, இந்த பாட்டு தானே, இந்த பிரசங்கம் தானே, இந்த செய்தி தானே, இந்த வார்த்தை தானே, எதையும் அசதியா நினைக்காத. ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் ஒரு கிருபையை உனக்கு வச்சிருக்கிறது. துணிகளும் தப்பு பண்ணிட்டப்பா, என்ன மன்னிச்சு. திரும்ப 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 சர்ச்சைக்கு வரும்போது உணர்த்தப்படுகிறான், சர்ச்சைக்கு வரும்போது உணர்த்தப்படுகிறான். கர்த்தர் பேசும்போது தப்பு தான் ஆண்டவரே, நான் தப்பு பண்றேனப்பா, தப்பு பண்ணிட்டேனப்பா, உணர்த்தப்படுகிறான். ஆனா வெளியே போன உடனே உன்னை இழுத்துக்கிட்டு போகுது அந்த ஆவி, துணிகரம் வந்துருது. பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை போய் ஆண்டவருடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்டுக்கலாம். துணிகரம். நீங்க கர்த்தர் சொல்றாரு, துணிகரத்தின் நிமித்த மகிமை இழந்திருக்கிறீங்க. உன் மேல எவ்வளவு கிருபை வச்சாரு. நீ பார்க்கிற வேலைக்கு நீ தகுதியுடையவன் தானா, தகுதி உள்ளவன் தானா? ஆனாலும் உன்னை மேல உட்கார வச்சாரு, உன்னை ஆசீர்வதிச்சாரு, நினைச்சியா? உன்னை மேன்மைப்படுத்தினாரு, நினைச்சியா? கை நிறைய சம்பளம் வாங்க வச்சாரு, நினைச்சியா? எத்தனையோ பேர் வாழ்க்கையில பல கொடூரமான வியாதியில ஆஸ்பத்திரியில படித்து வேதனைப்படும் போது நான் உன்னை சுகமா வச்சிருக்கிறேன், நினைச்சியா? நான் உனக்கு நன்மை செய்தேன், நினைச்சியா? நான் உன்னை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறேன், நான் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கேன். ஏன் துணிகளை உன்னை விட்டு மாறல? நீங்க ஒரு மாற்றம் வரட்டும். பிரசன்னம் இறங்குமானால் நீங்க ஆவியான ஒரு வித்தியாசத்தை தேவன் கட்டளையிட போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருமை மகிமை இழக்கப்பட்டது. பெருமை. எந்த ஊழியத்தை குறித்து பெருமையா பேசாத, எதை குறித்து உனக்கு கொடுத்த ஊழியத்தை உண்மையா செய்ய, பெருமையா பேசாத. அது இழக்க செய்யும், மகிமை இழந்து போகும். தேங்க்யூ. சிலருக்குள்ள ஒரு உடைவு இருக்கிறத பார்க்கிறேன், மனசு வருத்திக்கிட்டே இருக்கிறத பார்க்கிறேன். ஆமா, உண்மைதான், உண்மைதான். வெளியே நீ காண்பிக்கல, ஆனா உள்ள உடையுது. நீ வெளியே காண்பிக்கல, உள்ள நொறுங்கி இருக்கு. சொல்லுங்க, கை உயர்த்தி மகிமையை திரும்பவும் தான். சத்தமா, நான் மகிமையை திரும்ப பார்க்கணும், நான் மகிமையை திரும்ப பார்க்கணும், நான் மகிமையை திரும்ப பார்க்கணும், மகிமையை நான் திரும்ப பார்க்கணும்ப்பா. ஹல்லேலூயா. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. எல்லாம் சேர்ந்து கைகளை தட்டி, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம்
அபிஷேகம் செய்யும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, சொல்வோம் ஆவியானவரே. கேளுங்க கேளுங்க. ஓ என்னை ஆனந்த கையில் அபிஷேகம் செய்யும் ஆவியானவரே, வண்ணாத்திரங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த கையில் பாடுகமா பாடுகமா கை கையை நல்ல உற்சாகமாய் ஆண்டவரை விட்டுக் கொடுத்து தேவனை விட்டுக் கொடுத்து பாடுங்க. ஓ அவரே எனக்குள்ளே தெய்வ ஊற்று ஆதிமற்றாது ஓடினா, எனக்குள்ளே ஜீவ ஊற்று. பாடுங்க கை தட்டி பாடுங்க நல்ல சத்தமா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று பெற்றுக்கொள். மகிமை வருது, மகிமை வருது, மகிமை வருது, மகிமை வருது. திருமணம் ஓடினாடோ அபிஷேக நதினாரே, அகிலோ அரவிடுவே அபிஷேக அரவிடுவே ஏராளமான மீன்கள், ஏராளமான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், ஏராளமான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எனக்குள்ள எனக்குள்ள அந்த பிரசன்னம், அந்த பிரசன்னம், எஸ் எஸ், அந்த பிரசன்னம், அந்த வல்லமை எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவ ஊற்று. ஷோ வா 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 கத்தரே, எஸ் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இழந்த மகிமை, இழந்த வல்லமை, பாட 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 சபை பாட பாட நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அக்கி 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 மகிமை மகிமை வேணும்பா. திரும்பவும் 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 தேவ மகிமை, திரும்பவும் தேவ மகிமை, திரும்பவும் தேவ மகிமை. நிரப்பட்டும் 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 அத்தனை பேரையும் நிரப்பட்டும், அத்தனை பேரையும் நிரப்பட்டும். மகிமை 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 மறுரூபத்தை கொண்டு வரும், மகிமை மாற்றத்தை கொண்டு வரும், மகிமை விடுதலையை கொண்டு வரும். கைகளை தட்டி ஆவில நிறைந்து அந்நிய பாஷையில திருப்பி திரும்பவும் திரும்பவும். ஓ கோடி ஹalleluya ஹalleluya. இன்னும் உம்மை அறியணும், இன்னும் 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 எல்லாம் ரெண்டு கையை அப்படியே உயர்த்தி ஒரு நிமிடம் அமைதியா அமைதியா அமைதியா. ஏன்னா ஆவியான சில காரியத்தை இப்போ உங்களுக்குள்ள செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். நீ அமைதி அந்த பிரச்சனை அப்படியே உணர்ந்துகிட்டே இருங்க, உணர்ந்துட்டே இருங்க. விடுதலை உண்டாகுது, கட்டு உடைக்கப்படுது. அந்த பிரச்சனை உங்க மேல இறங்கி வருது, அந்த பிரச்சனை உங்க மேல இறங்கி வருது. விட முடியாத, தூக்கி எறிய முடியாத சில காரியங்களை தூக்கி போடத்தக்க கிருபை ஆண்டவர் கொடுப்பார். எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும், எனக்கு அவர் போதும், எனக்கு அவர் வார்த்தை போதும், அவர் அன்பு போதும், அவர் கிருபை போதும், அவர் வல்லமை போதும். அப்படியே அப்படியே அமைதி அமைதி பிரசன்ஸை உணர்ந்து அப்படியே மகிமை உணர்ந்து அப்படியே துதிக்கும் போது உங்கள் மனசை
மனசை கடுத்து வைத்திருக்கிற பிசாசு கிரியைகள், மனசை கட்டி வைத்திருக்கிற ஆவிகள், மனசை பாரப்படுத்தி இருக்கிற சில கிரியைகள் அப்படியே கையை உயர்த்தி தேவனை துதிச்சுட்டே இருக்கும் பொழுது உங்களை விட்டு அது விலகி போற இந்த பிரசனத்தை அப்படியே ஃபீல் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த பிரசனத்தை உணர்ந்து பார்க்கலாம். ஆமை ஆமை ஆமை. நல்ல சூடான இடத்துல இருந்து ஒரு குளிர்ந்த இடத்துக்குள்ள வரும்போது நம்ம மேல ஒரு குளிர்ந்த காற்று வீசும்போது நம்ம ஒன்று ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அப்படிதாங்க தேவ பிரசன்னம். அப்படிதான் தேவ பிரசன்னம். அப்படிதான் தேவ பிரசன்னம். எஸ் எஸ் எஸ். சில கிரியைகள் அழிக்கப்படுறத பார்க்குறேன். உன்னை கட்டி வச்சிருக்கிற சில பாவ கிரியைகள், உன்னை கட்டி வைத்திருக்கிற சில மனுஷ கிரியைகள், கமான் நீங்க அப்படியே ஜெபம் பொழுது நான் பார்க்கிறேன், நான் உணர்றேன். கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அப்படியே ஜெபிச்சுட்டே இருக்கும்போது அவன் உன்னால விட முடியாததை கர்த்தர் தூக்கி எறிகிறார். இப்போ உன்னால விட முடியாததை கர்த்தர் தூக்கி போடுறார். இப்போ உன்னால விட முடியாததை ஆவியானவர் தூக்கி போடுறார். உனக்கு முடியாது, உன் சொந்த பலத்துல முடியாது, உன் சொந்த அறிவில முடியாது. ஆனா ஆவியானவர் பிடிக்கி எறிகிறார். எஸ் 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 எஸ். ஆவியானவர் வல்லமை இறங்க, மகிமை இறங்க, மகத்துவம் இறங்க, பிரசன்னம் இறங்க, விடுதலை. அல்ல ரெண்டு கையை தட்டி நல்ல கையை தட்டி